அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை நாம் எல்லாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரிட்டிஷ் அரசானது நமது பறந்து விரிந்த இந்த பாரத தேசத்தை 190 வருடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 200 வருடங்கள் ஆட்சி செய்தது. 1757 முதல் 1947 வரை 190 வருடங்கள் இந்த பறந்து விரிந்த தேசத்தை தனது பல்வேறு சூழ்ச்சிகளால் ஆங்கில அரசாங்கம் ஆண்டு வந்தது. உள்ளபடியே சொல்லப்போனால் முதற்கண் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்த பறந்த விரிந்த தேசத்தில் நுழைந்து நயவஞ்சகமாக ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி இந்த நாட்டின் ஆட்சியை பிடித்தது. 1757 பேட்டில் ஆஃப் பிலாசபி போரில் முதல் முறையாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆளும் அதிகாரத்தை பெற்றது. இதைத் தொடர்ந்து 1858 பிரிட்டன் அரசு இந்தியாவை தனது நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. ஏனால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவின் சுதந்திர போரை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதேபோல் வரலாறு காணாத மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்தே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நாட்டை ஆளும் பொறுப்பை தனது நாட்டின் முடியரசுக்கு விட்டு கொடுத்தது. 1947 நமது தலைவர்களெல்லாம் லட்சம் கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் நாம் நள்ளிரவில் சுதந்திரம் அடைந்தோம். சூரியனே அஸ்தமிக்காத நாடு என்று மாத்தொட்டி கொண்ட இங்கிலாந்து பேரரசின் ஆட்சியிலிருந்து நள்ளிரவில் நாம் சுதந்திரம் பெற்றோம். இந்த தேசத்திற்காக பாடுபட்ட பல்வேறு தியாகிகளையும் தலைவர்களும் இந்நாளில் நாம் நினைவு கூற வேண்டும். குறிப்பாக காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு, வீரம் மிக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பால் லால் என்று கூறப்படும் பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திர பால், இது தவிர தீவிரவாதிகள் என்று அன்று சொல்லப்பட்ட தேசபக்தர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், இவர்கள் மட்டுமல்லாமல் பெயரே தெரியாத லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகள். ஒரு உதாரணத்திற்கு 18 வயதில் சுதந்திர போராட்டத்தில் ஒரு ஆங்கில அதிகாரியை தாக்கியதற்காக பெங்காலை சேர்ந்த குதிராம் போஸ் என்ற இளம் இளைஞர், 18 வயது தான் நிரம்பிய அந்த வயதில் தூக்கு மேடையை முத்தமிட்டு இந்த நாட்டிற்காக தன்னுயிரை ஈன்றார். அதேபோல் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் என்ற சிபிஎம் கட்சியின் மாநில அகில இந்திய பொதுச் செயலாளர் தலைவராக விளங்கிய சுர்ஜித் அவர்கள் தனது 18வது வயதிலேயே தேசிய கொடியை பஞ்சாப் சட்டமன்றத்தின் மேல் ஏற்றியதற்காக பல ஆண்டுகள் கொடுஞ்சிறையில் இருந்தார். நமது தமிழகத்தை பொறுத்தவரை மகாத்மா காந்தி முதல் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. முதல் தனது கொடி காக்க, இந்த நாட்டின் தேசத்தின் கொடி காக்க தன் இன்னுயிரை ஈந்த திருப்பூர் குமரன் முதல் பல்வேறு தலைவர்கள் இந்த நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை ஈர்த்தார்கள். லட்சக்கணக்கான பெயர் தெரியாத தியாகிகள் இந்த நாட்டுக்காக தனது சொத்துக்களையும் தனது சொந்த சுகத்தையும் உறவினர்களும் இழந்து தன் உயிரையும் மாய்த்து சிறையில் அடைத்தார்கள். அவர்களையெல்லாம் நாம் இன்று நன்றி கூற வேண்டும். இந்த வாய்ப்பில் அதற்கான வாய்ப்பு இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் எனக்கு தந்ததற்கு நான் மகிழ்கின்றேன். இந்த தேசமானது பல்வேறு மொழிகள், பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு சமுதாயங்கள், பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான தேசமாகும். வேறு
எங்கும் உலக நாடுகளில் இதுபோன்ற ஒற்றுமையை நாம் காண முடியாது. எந்த நாடாக என்றாலும் அதற்கு ஒரே மதமாக இருக்கும், ஒரே மொழியாக இருக்கும், ஒரே கலாச்சாரமாக இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பன்முக கலாச்சாரம், பன்முக மொழி, பலவித மதங்கள் கடந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்றால், ஒரே தேசம், ஒரே நாடு, அது இந்தியா என்ற ஒரு பெருமையாகும். அதற்குத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று கூறுகிறார்கள். உலகில் வேறெங்கும் இது போன்ற ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை எனும் ஒரு அழகிய நிலையை நாம் காண முடியாது. நமது நாட்டில் இன்றைய தினம் ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. பொருளாதார ரீதியாக ஏழை பணக்காரன், ஜாதிய ரீதியாக உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி மற்றும் கலாச்சாரம், மொழி என்று பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. சில சமயம் அது மக்களை பாதிக்கவும் செய்கிறது. எப்படி இருந்தாலும் சுதந்திர தினம் என்பது ஒரு சுவாச காற்றைப் போல. மூச்சு விட முடிந்தால் தானே நாம் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியும். உள்ளபடியே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் சுதந்திரம் எனும் சுவாச காற்றுக்கு நம்மை கிடைக்கச் செய்த அந்த தியாகிகளை நாம் உள்ளபடியே நாம் பாராட்டத்தான் வேண்டும். இன்றைய தினம் நாட்டில் லஞ்ச லாவணியம் ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும், இன ஏற்றத்தாழ்வுகள், மொழி ஏற்றத்தாழ்வுகள் என்று ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு என்ற அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும். தேச விடுதலை அடைய அன்றைய தினம் தியாகிகள் போராடினார்கள். விடுதலை அடைந்த பிறகும் நாம் செய்ய வேண்டிய தேசத்தொன்று என்பது இதுபோன்ற செயல்களிலிருந்து மக்களை காப்பதே ஆகும். உள்ளபடியே பாரத சமுதாயம் வாழியவே என்று பாடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை இந்த நாளில் நாம் நினைவில் கொள்வோம். இந்த தேசம் ஒற்றுமையுடன் பலமுடனும் வாழ்வ, லஞ்ச லாவண்யமற்ற, ஜாதி மத மோதல்களற்ற, அனைத்து மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் உள்ளபடியே நாம் பாடுபட வேண்டும். அதுவே தனது இன்னுயிரை நீந்து பல பொருள் இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் நம்மிடையே இழந்து தேசத்துக்காக பாடுபட்ட நமது தேச தியாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் நாம் செய்யும் அஞ்சலியாகும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதம்! ஜெய்ஹிந்த்!